என்னது சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? சவுக்கு மீடியா காலியா? அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். யூடியூப்ல சூடான அரசியலை பத்தி பேசுறவர் தான் சவுக்கு சங்கர். அரசியல் பேசி பேசி இப்ப அவரு அரசியல் விமர்சனமா மாறி இருக்காரு. அதாவது சவுக்கு சங்கரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது ஒன்னும் சவுக்குக்கு புது விஷயம் கிடையாது. ஆல்ரெடி நிதித்துறையில இருக்கிற பெண்களை பத்தி அவதூறா பேசி போலீஸ் கேஸ்ல மாட்டி உள்ள போயிட்டு தான் வெளில வந்தாரு. ஆனா அந்த மேட்டர் மாதிரி இது கிடையாது. இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். என்ன பிரச்சனைனா, பதவியில இருக்கிற பெண் அதிகாரிகள் எல்லாருமே ஏடிஜிபி கூட பழகி படுத்து தான் அந்த பதவியை வாங்கியிருக்காங்க அப்படின்னு அவங்கள பத்தி அவதூறா கொச்சையா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம போலீஸ் எல்லாருமே பொறுக்கிங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இதனாலதான் போலீஸ் சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. செப்டம்பர் 1, 2023 சவுக்கு சங்கர் அவரோட யூடியூப் சேனலை ஆரம்பிச்சாரு. அந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கு அப்புறமாவும் சரி, திமுக தாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி அதிகமா அவரு திமுகவை தாக்கியே பேசியிருப்பாரு. சில உண்மைகளையும் சொல்லியிருப்பாரு. அதாவது சவுக்கு மீடியா ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே கலைஞர் என்னென்ன அநியாயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, அந்த 2G ஊழல், KN நேரு, பெரியசாமி அப்படின்னு எல்லா உண்மைகளையுமே அவர் பேசியிருக்காரு. அதனால அப்பல இருந்தே திமுகவுக்கு சவுக்கு சங்கர் ஒரு பெரிய எதிரியாவே இருந்திருக்காரு. இப்ப நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல கூட பாஜகவுக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. அதாவது உதயநிதி அந்த எலெக்ஷன் டைம்ல எங்கெங்கெல்லாம் போனாரு, என்னென்னலாம் பண்ணாரு, கார் ரேஸ், சென்னை பிளட், நிவேதா பெத்ராஜ் சம்பவம் அப்படின்னு பல விஷயங்களை உதயநிதிக்கு எதிராக பேசியிருந்தாரு. ரீசெண்டா கூட சவுக்கு சங்கர் அவரோட ட்விட்டர் பக்கத்துல எங்களையும் எங்களோட மீடியாவையும் எதிர்த்து அதை மூடணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு பல நோட்டீஸ்களை அனுப்பிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த ட்வீட் போட்ட கொஞ்ச நாள்லயே சவுக்கு சங்கர் சவுக்கு மீடியாவோட CEO பதவியில இருந்து விலகி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த சவுக்கு மீடியாவோட சீஃப் எடிட்டரான முத்தலிஃபும் அவரோட பதவியை ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காரு. சவுக்கு கூட இருந்த லியோவையும் போலீஸ் வலை வீசி தேடிட்டு வராங்க. எதனாலனா, லியோ ஒரு பொண்ணை காதலிச்சதாகவும் அந்த பொண்ணு அவருக்கு பிடிக்காததுனால அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு நிறைய கொச்சை வார்த்தைகள்லாம் அவர் பேசியிருக்கிறதாகவும் இதை சாதகமா பயன்படுத்தின உதயநிதி என்னதான் அந்த பொண்ணுக்கு லியோ மேல கேஸ் கொடுக்க விருப்பம் இல்லைனாலும் பெண் கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி லியோ மேல கேஸ் கொடுக்க வச்சிருக்காரு. அதனால லியோவை போலீஸ் வலை வீசி தேடிட்டு வராங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வெளில வந்திருக்குது. இந்த மாதிரி உதயநிதி சவுக்கு சங்கரோட இருந்த ஆளுங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நசுக்குனது மட்டும் இல்லாம அந்த மீடியாவுக்கு பின்னால வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் மேலையும் கொஞ்சம் கொஞ்சமா கேஸ் போட ஆரம்பிச்சாரு. இதனாலேயே அந்த சேனல்ல இருந்து 20 இருந்து 25 பேர் உதயநிதிக்கு பயந்துட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளில போயிருக்காங்க. மதன் ரவிச்சந்திரன் அப்படின்றவரு ஆரம்பத்துல சவுக்கு மீடியால தான் வேலை பார்த்திருக்காரு. ஆனா கொஞ்ச நாள்லயே அங்க இருந்து வெளியில வந்து சவுக்கு சங்கர் எந்த மாதிரியான ஆளு, அவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்றாரு அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா மீடியாவுக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட சவுக்கு சங்கர் பண்ண ஒரு சம்பவத்தை ரா ஃபுட்டேஜா ஒரு சேனல்ல வெளியிட்டு இருக்காரு. அந்த வீடியோவும் ரொம்ப வைரலா போனுச்சு. அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் அதிமுகவுக்கு ஆதரவா இருக்காரு அப்படின்னு ஒரு பேச்சு போனதுனால வாண்டடாவே நான் ரெட்டலை எதிர்க்கிறேன், ADMKவை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு வேணும்னே பண்ணதாகவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் எந்த கட்சியில இருந்து காசு கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பச்சோந்தி மாதிரி மாறுவாரு. உண்மையை சொல்லணும்னா அது ஒரு பத்திரிகையே கிடையாது. இன்னும் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா சவுக்கு மீடியா அப்படின்றதே ADMKவோட சப் சேனல் தான் அப்படின்னு மதன் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காரு. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சவுக்கு மீடியா காலியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆயிட்டு இருக்குது. போக போக தான் என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியும். இந்த மாதிரியான இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க சிகப்பு நாடா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.